Okay, so next நம்ம start பண்ண போற exercise வந்து 3.3. So 3.3ல linear equation in two variable நம்ம substitution method வச்சு solve பண்ணோம். Okay, so generally linear equation வந்து total 3 waysல solve பண்ணுவாங்க. ஒன்னு elimination method, substitution method, cross multiplication. So இந்த exerciseல நம்ம பார்க்க போறது வெறும் substitution method. ஜெனரலா ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் வந்து நீங்க எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட்ல தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ நீங்க அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் எக்ஸாம்ல இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மட்டும் தான் நீங்க அந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். இதுல எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், x plus y is equals to 14 and x minus y is equals to 4. ஓகேவா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தோணுதோ எனி ஈக்குவேஷன் மேலே இருக்கிறது இல்லை எது வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன் and this is second equation. So x is equals to 14 minus y. So ரெண்டு ஈக்குவேஷன்ல எந்த ஈக்குவேஷனா எடுத்துட்டு x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ எனக்கு x ஓட வேல்யூ 14 மைனஸ் y கிடைச்சது. ஸோ கிடைச்ச இந்த வேல்யூவை இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா இன்னொரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, x மைனஸ் y இஸ் ஈக்குவல்ஸ் டு 4. இதுல x இருக்கிற இடத்துல 14 minus y is equals to 4. So 14 minus y என்ன ஆகும், 2y. So minus 1 minus 2 is equals to 4. Next இந்த 14 அங்க போகுமா? So minus 2y is equals to 4 minus 14. So minus 2y is equals to 14 லந்து 4 போச்சுனா 10 minus 10. Minus cancel ஆயிடும். So y is equals to 5. So y answer கிடைச்சதா? கிடைச்சது நீங்க இதுல சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் வரும், தென் இதுல சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் வரும், இல்ல இதுல பண்ணாலும் ஆன்சர் வரும். ஸோ இந்த கிடைக்கிற இந்த y equals to 5 இதுல மூணுத்துல எது வேணா சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்ல சப்ஸ்டியூட் பண்ணா ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ x is equals to 14 minus y equals to 14 minus 5 equals to 9. So x equals to 9, y is equals to 5. So two solutions கிடைச்சிருச்சு. Okay, so இப்போ next subdivision. So second subdivision, s minus t is equals to 2. Sorry, x minus t is equals to 3 கொடுத்திருக்காங்க. Then s by 3 plus t by 2 is equals to 6. So ஒன்னு நம்ம டைரக்டா சால்வ் பண்ணலாம், இல்ல செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்லமா, சோ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு LCM எடுக்கலாம். சோ 3 and 2 LCM எடுத்தனா என்ன கிடைக்கும், 6. 6 means இது வந்து 2 times, so into 2, இது 3 times, so into 3. so என்ன வரும், 2s plus 3t by 6 equals to 6. So 2s plus 3t is equals to 36. இந்த 6 இங்க போயிடும். ஓகே, so இது first equation, இது second equation. So next என்ன பண்ணலாம், next இப்போ இது ஏதாவது ஒரு equation எடுக்கணும். இப்போ இது வந்து டிவைட்ல எல்லாம் வரும், அதனால இது சிம்பிளா இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் இந்த equation எடுக்கிறேன். s minus t is equals to 3 னா s is equals to 3 plus t. So இந்த வேல்யூவை நான் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். இது நான் புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டு s ஓட வேல்யூ ஆர் t ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணீங்கன்னா வேற ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அதே ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஸோ 2s plus 3t is equals to 36. So s இருக்கிற இடத்துல இங்க s இருக்குல்ல, so s இருக்கிற இடத்துல பிராக்கெட்ல 3 plus t plus 3t is equals to 36. So next என்ன பண்ணுவோம், இதை multiply. So 3 2s are 6 plus 2t
plus 3t is equals to 36. இந்த 6 அங்க எடுத்துன்னு போறேன். அதுக்குள்ள 2t plus 3t 5t is equals to 36 minus 6. So 5t is equals to 30. So t is equals to 6. So t ஓட value is 6. Okay வா? இப்போ நான் என்ன பண்ணணும்? S find பண்ணணும். S find பண்ணோம்னாக்கா so இந்த third equationல போடலாம். So s equals to என்னது? S equals to 3 plus t. So s equals to t ஓட value 6. So 3 plus 6. So s equals to 9. So s equals to 9. T equals to 6. ரெண்டு value find பண்ணியாச்சா? So இப்போ next sum. Okay, so third subdivision நான் question note பண்ணிட்டேன். So இந்த questionல actually இதுலயும் அதே மாதிரி ரெண்டு equation இருக்கா? Equation 1, equation 2. So நான் first equation எடுத்துக்கிறேன். So 3x minus y is equals to 3. So இப்போ என்ன பண்ணலாம்? x ஓட value இல்ல y ஓட value எதனா find பண்ணலாம். Suppose நான் x find பண்றேன்னா 3x is equals to 3 plus y. x ஓட value மட்டும் வேணும்னா x equals to 3 plus y divided by 3. இதுதான் என்னோட x ஓட value. இந்த x ஓட value நான் first equationல இருந்து derive பண்ணதுனால second equationல substitute பண்றேன். ஓகேவா? So ஒரு equationல இருந்து எடுத்துட்டு இன்னொரு equationல போடுறது தான் substitution method. So second equation என்னது? 9x minus 3y is equals to 9. So 9x ஓட value 3 plus y divided by 3 minus 3y is equals to 9. So இது ரெண்டும் cancel ஆச்சுன்னா cancel பண்ணலாம். So இது cancel ஆகுதுங்களா? So நான் இதை cancel பண்றேன். 3 1s are 3 3s are. இப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் multiply பண்ணலாம். So multiply பண்ணா 3 3s are 9 plus 3y minus 3y is equals to 9 கிடைக்குதா? So இப்போ 3y cancel ஆயிடுச்சா? So y find பண்ணோம். Find பண்றதே cancel ஆயிடுச்சு and equation balance ஆனதுனால it has no solution. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணானா இது 1/3, இதுவும் 1/3, இதுவும் 1/3 வருது. So நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் infinity many solution. So the given system of equation have infinity many solution. ஓகேவா? இது எல்லா சம்க்கு வராது, சில சம் மட்டும் தான் வரும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸாம்ல கொடுக்குறாங்கன்னா அது பர்ஃபெக்டா தான் கொடுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி சம்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். (0.2x plus 0.3y is equals to 1.3. Then 0.4x plus 0.5y is equals to 2.3. Okay, so இப்போ கரெக்டா தெரியுது. So ரெண்டு equations நான் எழுதிட்டேன். இது எல்லாமே டெசிமல்லியே இருக்கு. ரெண்டு பக்கம் LHS RHS. So first நான் என்ன பண்றேன்? ரெண்டுத்தையும் multiplying by 10. So next என்ன பண்ணலாம்? 10ல multiply பண்ணிட்டோம்னா 10 எல்லா terms கூட multiply பண்ணும். So 10 into 0.2 பண்ணா 2x plus 3y is equals to 13. So 10ல multiply பண்ணிட்டேன். Same way இதையும் 10ல multiply பண்ணோம்னா 4x plus 5y is equals to 23. இப்போ என்ன பண்ணலாம்? Any equation. So நான் மேலகிற equation எடுக்கிறேன். So 2x plus 3y is equals to 13. So என்ன பண்ணலாம்? 2x equals to 13 minus 3y. X is equals to 13 minus 3y divided by 2. So இதுதான் x ஓட value. So கிடைச்ச வேல்யூவை next equationல substitute பண்ணணும். So 4x plus 5y is equals to 23. So 4x இருக்கிறதுல மட்டும் 13 minus 3y by 2 plus 5y is equals to 23. So இப்போ என்ன பண்ணலாம்? இது எனக்கு cancel ஆகிறதுனால cancel பண்ணுவேன். 2 1s are
2 2s are. இப்போ மல்டிப்ளை பண்ணுவோமா இதை ஃபர்ஸ்ட். ஸோ 2 into 13 26 minus 6y plus 5y is equals to 23. So 26 அங்க எடுத்துன்னு போறோம். Then minus 6 plus 5. So minus y is equals to 23 minus 26. So minus y is equals to minus 3. So minus minus cancel ஆச்சுனா y is equals to 3. So y ஓட வேல்யூ கிடைச்சிருச்சா? So கிடைச்ச வேல்யூ எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்? இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இல்லனா இதுல கூட பண்ணலாம். ஓகே. So எனக்கு இது ஈஸியா இருக்கிறதுனால நான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். So ஸ்பேஸ் இல்லாதனால நான் இங்க எழுதிட்டு இருக்கேன். 13 minus 3y divided by 2. So this is equals to 13 minus 3. So y இருக்க இடத்துல 3 substitute பண்ணோம்னா so 2. So this is equals to 13 minus 9 divided by 2. So y is equals to 13 minus 9 நாக்கா 4. So 4 divided by 2 cancel பண்ணா 2. Oh sorry, x இல்லை இது. So this is x. So x is equals to 2. X equals to 2 and y is equals to 3. So அவ்வளவுதான் solution. Okay. So இப்போ next sum move பண்ணலாம். So okay friends, இப்போ நம்ம வந்து exercise 3.4 பண்ண போறோம். So exercise 3.4 ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கூட. ஓகே. ஸோ எலிமினேஷன் மெத்தட்ன்றது சால்வ் பண்றது, எக்ஸ் அண்ட் ஒய் ஃபைண்ட் பண்றது. ஸோ இது எப்படி இருந்தாலும் 11th 12th எல்லா கிளாஸஸ்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது பெர்ஃபெக்டா போடணும், கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா மட்டும் போதும். சம் எப்படி இருந்தாலும் நம்ம ஈஸியா அதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எலிமினேஷன் மெத்தட்ன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்றாங்க? x plus y is equals to 5 and 2x minus 3y is equals to 4. Okay. So நான் இப்போ question எழுதிட்டு இருக்கேன். So இப்போ elimination னா எதை வேணா eliminate பண்ணணும். x eliminate பண்ணலாம் இல்ல y eliminate பண்ணலாம். Okay. So suppose நான் இந்த sumல x eliminate பண்றேன். Okay. into 2 eliminate பண்றேன் in the sense இந்த x ஓட coefficients நான் சேம் பண்ணும். சோ இது இங்க 1 இருக்கு. சோ இது இங்க into 2 பண்ணா போதும். சோ இது கூட எதுவுமே தேவையில்லை. சோ just into 1 அப்படின்னு நான் எழுதுறேன். சோ first coefficients சேம் பண்ணும். ஒன்னு x இது பண்ணலாம் இல்ல y இது பண்ணலாம், நம்ம இஷ்டம். ஓகே. சோ ஒருத்தர் x பண்றாங்க, இன்னொருத்தர் y இது பண்ணாலும் answer will be the same. ஓகே. சோ இப்போ 2 into 1. So 2x plus 2y is equals to 10. இது கிளியரா புரியுதுங்களா? இந்த 2 வச்சு எல்லா டேர்ம்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். So 2 into 1 2x, 2 into y 2y, 2 into 5 10. ஓகே. இது சிம்பிள். இப்போதைக்கு நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. தென் இங்க இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதுறேன். So 2x because into 1 தானே, அதனால is equals to 4 எழுதியாச்சா? So next நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ நான் இதை எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு சைன் சேஞ்ச் ஆனாதான் இது எலிமினேட் ஆகும். ஸோ நான் இது ஒரு டேர்முக்கு சைன் சேஞ்ச் பண்ணா எல்லாத்துக்குமே சைன் சேஞ்ச் பண்ணணும். இங்க ஏற்கனவே நெகட்டிவ் இருக்கு. ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும். இங்க பாசிட்டிவ் இருக்கு, எதுவுமே இல்லைன்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து நான் எது சைன் சேஞ்ச் பண்ணணும் அதுதான் கன்சிடர் பண்ணணுமே தவிர முன்னாடி இருக்கிறது கன்சிடர் பண்ணக்கூடாது. So 2x minus 2x cancel ஆயிடுமா? So plus plus plus. So 3 plus 2 5. So இது 5y is equals to, so 10 minus 4 6. So y is equals to 6 by 5. Substitution விட இது ரொம்ப easy actually. So y ஓட வேல்யூ எனக்கு 6 by 5 வந்துச்சா? So next என்ன பண்ணலாம்? x கண்டுபிடிக்கணும். இதுல எந்த ஈக்குவேஷன்ல போட்டாலும் கிடைக்கும். இதுல போட வேண்டாம், இதுல போட்டா கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் பேசிக் ஈக்குவேஷன் இருக்குல்ல, சோ அதுல சோ எனக்கு x plus y is equals to 5. So x y ஓட வேல்யூ 6 by 5 is equals to 5. x equals to 5 minus 6 by 5 plus 6 by 5 equals to அந்த பக்கம் போச்சுன்னா minus 6 by 5. So x equals to 25 ஆகுமா? LCM எடுப்போம் இல்லையா? So இது
25 minus 6 divided by 5. So this is equals to 19 by 5. So x equals to 19 by 5. So அவ்வளவுதான் elimination method முடிஞ்சிருச்சு. So x and y ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ 2 ஈக்குவேஷன்ஸை நம்ம எக்ஸ் எலிமினேட் பண்ணோம்னாலும் ஓகே, ஒய் எலிமினேட் பண்ணாலும் ஓகே. எந்த நம்பரை பண்ணா சிம்பிளா முடியும்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த சம்ல நான் வந்து எக்ஸ் எலிமினேட் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால எக்ஸோட கோஃபிஷியன்ஸ் இங்க 2, இதோட கோஃபிஷியன்ஸ் இன்டூ 1 பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2வை எல்லா டேர்ம்ஸோட மல்டிப்ளை பண்ணதுனால 2x plus 2y is equals to 10. Then எனக்கு 2x minus 3y is equals to 4. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணாதான் கேன்சல் ஆகும்ன்றதுனால நான் சைன் சேஞ்ச் பண்ணேன், கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ பிளஸ் சைன் சேஞ்ச் பண்ணது மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம் நான். ஓகேவா? ஸோ அதனால பிளஸ் 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 ஆகும். 3 plus 2 5 வரும். 10 minus 4 6. ஸோ y-யோட வேல்யூ 6/5. ஸோ கிடைச்ச வேல்யூவை இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா x கிடைச்சிரும். ஓகே, ஸோ now second question. So second sum, 3x plus 4y is equals to 10. Then next 2x minus 2y is equals to 2. Okay, so இந்த sumல பாருங்க, இது வந்து நான் இதோட ஆப்போசிட், இது கூட into 3, சாரி இது கூட into 2, இது கூட into 3 பண்ணாலும் எனக்கு சேம் ஆன்சர் கிடைக்கும். ஆனா நான் சிம்பிளா பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ இந்த டேர்ம் கூட நான் 2 இன்டு பண்ணா இது 4 ஆயிடும். அப்ப இது கேன்சல் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கு இல்லையா? சோ நான் இது பண்ணாம into 2 into 1 பண்றேன். சோ 1 into anything சேம் நம்பர் கிடைக்குமா? சோ 3x plus 4y is equals to 10. So 2y இது எல்லாத்து கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்? 4x minus 4y is equals to 4. Okay. So இப்போ பாருங்க, இது கோஎஃபிஷியன்ட்ஸும் சேம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சைனும் கரெக்டா இருக்கு, ஆப்போசிட் சைன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு நான் சைன் சேஞ்சே பண்ண தேவையில்ல. போன சம்க்கு நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும், இந்த சம்க்கு சைன் சேஞ்ச் தேவைப்படலை. போன சம்ல சேம் நம்பர் சேம் சைன் இருந்ததுனால சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணோம். இதுல ஏற்கனவே ஆப்போசிட் சைன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு அது தேவைப்படல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 4 plus 3 7. ஸோ 7x is equals to 14. So 7x equals to 14 means x is equals to 2. So x ஓட வேல்யூ 2 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதுல இருந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன். ஓகே, ஸோ நான் இந்த ஈக்குவேஷன்ல போடுறேன். ஸோ 2x minus 2y is equals to 2. x இருக்க இடத்துல 2 substitute பண்ணோம்னா minus 2y is equals to 2. So minus 2y is equals to 2. 2 into 2 4 plus 4 அங்க போச்சுன்னா minus 4. So 2y is equals to minus 2. Minus minus cancel பண்ணிட்டேன். So y is equals to 1. So y 2 by 2 கிடைக்கும்ல. So 2 by 2 னா 1. So x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 1. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம். இந்த கொஸ்டின் நோட் பண்ணோன்னா பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கிங்க வீடியோவை. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ கொஸ்டின் நான் எழுதிட்டேன். ஸோ 3x minus 4y minus 4 equals to 0 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ minus 4 equals to அந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ட் சேம் வே 9x minus 2y, அதாவது இந்த பக்கம் ஈக்குவல்ஸ் டு இந்த பக்கம் இருக்கிற 2y நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ மைனஸ் 2y இஸ் ஈக்குவல்ஸ் டு 7. ஸோ 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எலிமினேஷன் மெத்தட். ஸோ இப்போ இதுலயும் பாருங்க, இங்க 9 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் கூட நான் 3 இன்டூ பண்ணாவே இது ரெண்டே எனக்கு சேம் ஆயிடும் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இன்டூ 3 அண்ட் இது கூட இன்டூ 1. சப்போஸ் உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இது கூட இன்டூ 9 இன்டூ 3யும் பண்ணலாம், இல்ல இது கூட இன்டூ 2, இது கூட இன்டூ 5யும் பண்ணலாம். ஓகே, ஸோ சிம்பிளா பண்ணணும்ன்றதுக்காக உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்பவுமே மேக்ஸ்ன்றது இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நம்மளே தானே ஃபைன் பண்றது. ஸோ அதுக்காக சொல்லி கொடுக்குறேன்.
So 3 3s are, so 9x minus 15y is equals to 12. Same way 9x minus 2y is equals to 7. இப்போ என்ன பண்ணலாம், சைன் சேஞ்ச் பண்ணாதான் கேன்சல் ஆகும். ஸோ சைன் சேஞ்ச் பண்றோம், சைன் சேஞ்ச் பண்ற தேவை இருந்தால் தான் பண்ணணும். ஸோ இது மைனஸ் இருந்தா பிளஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆயிடும். ஸோ இப்போ கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ 15 minus 2 13y. ஸோ இது minus 13y is equals to 12 minus 7 5. So y is equals to minus 5 by 13. So y ஓட வேல்யூ கிடைச்சிருதா? So any equation இதுல இருந்து ஏதாவது ஒரு equationல substitute பண்ணோம்னா 3x minus 5y is equals to 4. So 3x minus 5 into minus 5 by 13 is equals to 4. Okay. So இப்போ 3x minus into minus plus 25 by 13 is equals to 4 கிடைக்குமா? So next என்ன பண்ணலாம், இதன் சைடு எடுத்துன்னு போயிடலாம். So 3x equals to 4 minus 25 by 13. So இப்போ LCM எடுப்போமா? So LCM எடுத்தோம்னாக்கா 3x is equals to 12 balance 1 4 52. 52 minus 25 divided by 13. So 3x equals to 52 minus 25. 52 minus 25 now 7. 27 by 13. இப்போ நல்லா கேட்டுக்குங்க, இங்கே எனக்கு ஒரு டேர்ம், இங்கேயும் ஒரு டேர்ம், இது கூட பிளஸ் சம்திங் எதுவும் இல்லை, இது கூட இல்லை, ஜஸ்ட் 2 டேர்ம்ஸ் அப்படி இருந்தா டைரக்டாவே 3 1s are 3 9s are. So x equals to 9 by 13. So x find பண்ணியாச்சு, y find பண்ணியாச்சு. Okay. So இப்போ next sum பண்ணலாம். So next sum நான் நோட் பண்ணிட்டேன். So இந்த sum வந்து actually fractionல இருக்கு, basic strong-ஆ இருக்கு. fractionலாம் நல்லா simplify பண்ணுவேன்னா டைரக்டா கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட into 1/2 போன்னிட்டு. ஓகே. இல்லை மார்க்ஸ் லூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்சிஎம் எடுக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன்னா என்ன வரும், 2 and 3க்கு 6 கிடைக்குமா? ஸோ 6நாக்கா into 3 into 2. ஸோ எனக்கு என்ன வரும், 3x plus 4y divided by 6 equals to minus 1. ஸோ என்னோட equation என்ன வரும், 3x plus 4y is equals to minus 6. ஓகேவா? So 3x plus 4y equals to minus 6. இப்போ second இங்க LCM எடுப்பேனா, so 3x minus y divided by 3 is equals to 3. So அந்த பக்கம் 3 into 3 பண்ணோம்னாக்கா 3x minus y is equals to 9. So ரெண்டு equations கிடைச்சிருச்சு. இப்போ ரெண்டு equationலயும் பாருங்க ஆல்ரெடி ரெண்டுமே சேமா இருக்கு. எப்பவுமே ஆல்ரெடி அதுவே சேமா இருந்ததுன்னா வெறும் சைன் சேஞ்ச் பண்ற வேலை தான், நம்ம ஈக்குவல் கூட பண்ண தேவையில்லை இந்த சம்க்கு. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுவோம், சைன் சேஞ்ச் பண்ணாதானே கேன்சல் ஆகுது, அதனால சைன் சேஞ்ச் பண்ணோம். நெகட்டிவ் என்ன ஆயிடும், பாசிட்டிவ், பாசிட்டிவ் என்ன ஆகும், நெகட்டிவ் ஆயிடும். ஸோ இப்போ இது கேன்சல், 4 plus 1 5. ஸோ 5y is equals to minus 6 minus 9 minus 15. So y is equals to minus 3. So y value find பண்ணியாச்சா? So ஏதாவது ஒரு equation. So இந்த equation simple இருக்கு எனக்கு. So 3x minus y is equals to 9. So 3x minus y இருக்கிறதுல minus 3 is equals to 9. So 3x plus 3 is equals to 9. 3x equals to 9 minus 3. So 3x equals to 6. So x equals to 2. So அவ்வளவுதான், right? So x equals to 2, y equals to minus 3. So இதோட first question ஃபுல்லா முடிஞ்சிச்சு. இப்போ statement sums பார்க்கலாம். எப்பவுமே statement sums நம்ம பண்றப்போ statement sums நல்லா புரியுற மாதிரி திருப்பி நம்ம படிச்சுக்கணும். ஓகே, பிகாஸ் ஸ்டேட்மெண்ட் சம்ஸ்லயே அதோட சொல்யூஷன்ஸ் பாதி சொல்யூஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் வி ஆட் 1 to the numerator and subtract 1 from the denominator. So numerator கூட 1 add பண்ணோம், denominator கூட 1 minus பண்ணோம். The fraction reduces to 1. அப்போ fraction என்ன ஆகும், equals to 1 ஆயிடுமா. ஓகே,
அதே மாதிரி full stop கொடுத்துட்டாங்க. அப்போ இது ஒரு equation முடிஞ்சிருச்சு. அடுத்த equation, it becomes 1 by 2 if we add 1 to the denominator. So what is the fraction? Okay. So question பார்த்தாவே தெரியுது இது ஒரு fraction sum. So fraction sumனா first என்ன பண்ணுவோம்? Let numerator is equals to x, denominator is equals to y ன்னு assume பண்ணுவோம். Okay. அடுத்தது என்ன பண்ணுவோம்? Next statement படிச்சு பார்க்கணும். If we add 1 to the numerator. So numerator x ஆன எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எழுதிட்டு இருக்கேன். So numerator எனக்கு xன்றதுனால x plus 1. If we add 1 to the numerator and subtract 1 from denominator. அப்போ denominator எனக்கு y. So y minus 1. The fraction reduces to 1 means equals to 1 ன்னு அர்த்தம். Okay. So இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? 1 by 1 போட்டு cross multiply. So இது என்ன கிடைக்கும்? x plus 1 is equals to y minus 1. So x and y ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா minus 1 minus 1. So x minus y is equals to minus 2. இது ஒரு equation. ஓகேவா? So இப்போ இன்னொரு equation frame பண்ணலாம். Next full stop கொடுத்துட்டாங்களா? ஒரு equation முடிஞ்சிச்சு. அடுத்தது it becomes 1 by 2. அப்போ அந்த fraction என்ன ஆயிடும்? 1 by 2 ஆயிடுமா? எப்போ ஆகும்? If we add 1 to the denominator only அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ denominatorல add ஆகுது. அப்போ y plus 1 numerator பத்தி எதுவுமே சொல்லலை. So x ஆவே எடுத்துப்போம். இப்போ cross multiply பண்ணா என்ன வரும்? So cross multiply பண்ணா 2x is equals to y plus 1. So 2x minus y is equals to 1. இதுக்கப்புறம் நான் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் மட்டும் ஃப்ரேம் பண்றேன். இதுக்கப்புறம் நீங்க எலிமினேஷன் வச்சு சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் சம். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஏஜ் சம் மாதிரி இருக்கு. சோ ஏஜ் சம்ல ரெண்டு பர்சன் இருக்காங்க, நூரி அண்ட் சோனு. சோ எடுத்தோன்னே என்ன அசியூம் பண்ணுவோம்? லெட் Nuri's age is equals to x years and Sonu's age is equals to y years. Age means percentage. நான் இங்க p போடுறேன். p means percentage. Percentage of Sonu and percentage of Nuri. Okay வா? So next என்ன சொல்றாங்க? So next 5 years ago. 5 years ago na minadi. So 5 years ago. Ago na Nuri odo age என்ன ஆகும்? x minus 5 and இந்த பக்கம் Sonu odo age y minus 5. So இது வந்து 5 years ago. So இப்போ என்ன பண்ணணும்? Statement again படிக்கணும். 5 years ago Nuri was na equals to thrice Sonu. அப்போ சோனுக்கு thrice. ஓகேவா? நூரி was means equals to thrice சோனு. அப்போ x minus 5 is equals to 3y minus 15. So x minus 3y is equals to minus 15 plus 5. So x minus 3y is equals to minus 10. So இது ஒரு equation. Okay. So ஒரு equation frame பண்ணியாச்சு. So next இப்போ second equation. So second equation என்ன சொல்றாங்க? 10 years later. அப்போ 10 yearsக்கு அப்புறம். So நான் இந்த பக்கம் பண்றேன். 10 years later. So 10 years later na என்ன ஆகும்? நூரியோட ஏஜ் x plus 10 yearsக்கு அப்புறம். அதே மாதிரி சோனுக்கு y plus 10. Okay, so இந்த x plus 10 y plus 10 எழுதியாச்சு. இப்போ again question படிக்கணும். நூரி will be equals to twice சோனு. twice na என்னது? சோனுக்கு twice. இப்போ again என்ன ஆகும்? x plus 10 is equals to 2y plus 20. X minus 2y is equals to 20 minus 10. So x minus 2y is equals to
10. So இது second equation. Again ரெண்டு equationsயும் elimination method வச்சு solve பண்ணுங்க. நீங்க try பண்ணுங்க, உங்களுக்கு solution கண்டிப்பா கிடைக்கும். Okay. So இப்போ next sum. Okay. So இப்போ digit sum. Okay. So digit sum வந்தாவே first எடுத்தோன்னே எந்த sum இது question number 3rd. So இது 3rd. So digit sums வந்தாவே first எடுத்தோன்னே என்ன assume பண்ணும்? Let unit digit be x. அப்போ tens வந்து be y. So ones place tens place assume பண்ணியாச்சு. number find பண்ணும். number means இப்போ இது unit placeல இருக்கிறதுனால x into 1 plus tens place இருக்கிறதுனால 10 into y. அப்போ இது x plus 10y. Okay. Suppose ஒரு example தரேன். Suppose 23 expand பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவோம்? 2 into 10 plus 1 into 3. அதாவது 2 வந்து tens placeல 3 ones placeல இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நான் x ones placeல assume பண்ணனால x into 10 and இது tens placeல இருக்கிறதுனால 10 into y. இப்போ next இதுல reversed numberம் find பண்ணும். reversed number is equals to reverse na unit place இருக்குது tens placeக்கு போயிடுச்சு, tens placeல இருக்கிறது ones placeக்கு. அப்போ x into 10 plus 1 into y. அப்போ இது என்ன ஆகும்? 10x plus y. Okay. So இது ரெண்டும் find பண்ணதுக்கு அப்புறமா question படிக்க போறோம். Okay. So இப்போ questionல என்ன சொல்றாங்க? The sum of the digits of two digit number. The sum of digits of two digit number is 9. அப்ப என்ன அர்த்தம்? இத பத்தி பேசுறாங்க. Sum of digits of two digit number is 9. அப்ப என்ன வரும்? First equation x plus y is equals to 9. So இதுதான் first equation. Okay. So இப்போ next equation பத்தி பார்க்கலாம். So next equationல என்ன சொல்றாங்க? 9 times a number. அப்போ 9 times na bracket the number na எது? இந்த equation. So x plus 10y is கொடுத்திருக்காங்களா? equals to twice. அப்போ 2 times the number obtained by reversing the order of the digit. அப்போ இது reversed number. அப்போ இது என்ன ஆகும்? 10x plus y. இப்போ இதை multiply பண்ணிடலாமா? So 9x plus 90y is equals to 20x plus 2y. x, y எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்தோம்னாக்கா 9x minus 20x plus 90x, sorry, y. So in the 90y minus 2y equals to 0. So இதை solve பண்ணா என்ன கிடைக்கும்? So 9x 18. So 9 போச்சுனா balance 11. So minus 11x plus இதை minus பண்ணோம்னா 88y is equals to 0. So இதை நான் simplify பண்ணோம்னா பண்ணலாம். எல்லாமே ஒரே டேபிள்ல போகுதுன்னா divide பண்ணலாம். So நான் இதை 11ல divide பண்றேன். So minus x plus 8y is equals to 0. So in the equation dividing by 11. So இது வந்து equation 2 and இது first equation. ரெண்டுத்தையும் elimination methodல solve பண்ணிடுங்க. ஓகேவா? So next இப்போ fourth equation. Sorry, fourth question. Okay, so question number 4th. So இப்போ fourth questionல என்ன சொல்றாங்க? rupees பத்தி வருது. How many notes of 50 and 100 she received? So let number of 50 rupees note x na 100 rupees வந்து நான் y assume பண்ணுவேன் number of. ஓகேவா? ஓகே, இப்போ கொஸ்டின் படிக்கலாம். ஸோ கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? மீனா went to a bank to withdraw 2000 rupees. ஸோ அந்த 2000 rupeesல 50 rupeesம் 100 rupees மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இது நம்பர் ஆஃப் நோட், இது 50 rupees. அதாவது 50x
plus 100y is equals to 2000. இதை நான் 50ல கூட டிவைட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ 50ல டிவைட் பண்ணா x plus 2y is equals to 50ல டிவைட் பண்ணா 1 so this is 40 இது ஒரு ஈக்குவேஷன் ஓகே ஸோ இதை நான் 50ஆல டிவைட் பண்ணிட்டேன் ஏன்னா பெரிய பெரிய வேல்யூஸ்ல வச்சு சால்வ் பண்ணனா கஷ்டமா இருக்கும்ல அதனால சிம்பிளிஃபை பண்ணியாச்சு ஸோ இப்போ என்னது செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணும் செகண்ட்ல என்ன சொல்றாங்க she asked the cashier to give her 50 rupees and 100 rupees note மட்டும் கேட்டிருக்காங்க and Meena got total number of notes வந்து 25 சொல்லியிருக்காங்க அப்ப என்ன வரும் x plus y is equals to 25 so that's all இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஸோ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிடணும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் ஓகே ஸோ இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சம் ஸோ லாஸ்ட் சம்ல என்ன சொல்றாங்க leading library has a fixed charges for first 3 days and additional for the for additional charges for each day thereafter அதாவது ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் வாங்குறாங்க 3 டேஸ்க்கு அப்புறம் அவங்க அந்த புக் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு அடிஷனல் சார்ஜஸ் வாங்குறாங்களாம் ஓகே ஸோ இதில் நம்ம என்ன அஸ்யூம் பண்ணுவோம் லெட் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் வந்து x rupees additional charges வந்து y rupees assume பண்றேன் ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க சரிதா பேட் எவ்வளவு பே பண்ணிருக்காங்க டோட்டல் 27 rupees பே பண்ணிருக்காங்க ஃபார் த புக்ஸ் கெப்ட் ஃபார் 7 days மொத்தம் 7 டேஸ்க்கு வச்சிட்டு இருக்காங்க ஆனா ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு மட்டும் எக்ஸ் சார்ஜ் பண்றதுனால -3 7 - 3 எவ்வளவு 4 அப்போ என்ன வரும்னாக்கா x plus 4y equals to 27 இதே மாதிரி சுசி வந்து she paid 21 rupees 21 எவ்வளவு நாள் வச்சுக்கிட்டாங்க டோட்டல் 5 டேஸ்ல 3 டேஸ்க்கு வந்து x சார்ஜ் பண்றதுனால 5 - 3 பேலன்ஸ் 2 அப்போ x plus 2y so இது first equation second so ரெண்டுத்தையும் elimination methodல solve பண்ணீங்கன்னா x and y கிடைச்சிரும் okay so இதோட இந்த exercise finish okay so next 3.5 exercise so 3.5 exercise la which of the following first sum which of the following pair of linear equation has unique solution no solution infinity many solution in case there is a unique solution so unique solution இருந்தாதான் cross multiplication method யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நான் cross multiplication method நான் என்னோட இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இது நான் ஜஸ்ட் ஜென்ரலாக சால்வ் பண்ண சொல்லித்தரேன் உங்களுக்கு ஓகே ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட கொஸ்டின் எழுதிட்டு இருக்கேன் ஸோ எக்ஸ் மைனஸ் 3y minus 3 equals to 0 தென் 3x minus 9y minus 2 equals to 0 ஸோ இப்போ நான் இதில் ஃபைண்ட் பண்ணோம் இது என்ன மாதிரி டைப் அதாவது யூனிக்கா நோ சொல்யூஷனா இல்லை இது இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனா ஸோ அதை ஃபைண்ட் பண்ணோன்னா நம்ம என்ன செக் பண்ணோம் ஃபர்ஸ்ட்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குல்ல C1 C2 ரெண்டுமே ஒன்று ஈக்குவல்ஸ் டூக்கு இந்த பக்கம் இருக்கணும் இல்லைன்னா ஈக்குவல்ஸ் டூக்கு அந்த பக்கம் இருக்கணும் ஓகே ஸோ இது ரெண்டுமே இந்த பக்கம் இருக்கு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ டைரக்டா இப்போ ஆல்ரெடி A1 A2 B1 B2 உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல சொல்லியிருக்கேன் ஸோ நான் டைரக்டாவே உங்களுக்கு A1 by A2 ஃபைண்ட் பண்றேன் ஸோ A1 by A2 மீன்ஸ் 1/3 இதுல நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதவே கூடாது வெறும் அந்த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் தான் எழுதணும் வேரியபிள் எழுதக்கூடாது ஓகே ஸோ நெக்ஸ்ட் B1 by B2 is equals to இது வந்து சைனோட தான் எழுதணும் -9 ஸோ இது கேன்சல் பண்ணா எனக்கு 1/3 சேம் வே சாரி C1 by C2 so C1 by C2 எனக்கு -3 -2 so minus minus cancel 3/2 so இதுல எனக்கு என்ன தெரியுதுன்னா A1 by A2 and B1 by B2 சேமா இருக்கு C1 by C2 வேறையா இருக்கு so எனக்கு என்ன கிடைச்சிருக்கு A1 by A2
is equals to B1 by B2 is not equals to C1 by C2. So, இது C1 by C2 க்கு equals to இல்ல. So, இது எந்த கேஸ்ல வரும்? No solution. No solution வந்தாவே உங்களால x and y solve பண்ணவே முடியாது. வெறும் unique solution வந்தா மட்டும் தான் solve பண்ண முடியும். இப்போ second subdivision. Secondல 2x plus y is equals to 5. Then 3x plus 2y is equals to 8. Okay. So same way என்ன பண்ணலாம் first? a1 by a2 is equals to 2 by 3. Then b1 by b2 is equals to 1 by 2. So இந்த சம்ல ரெண்டுமே c1 c2 equals to அங்க இருக்கு. So c1 by c2 is equals to 5 by 8. இப்போ இதுல பாருங்க இது மூணுமே வேற வேற இருக்கு. So they are not equals to இல்லையா? So a1 by a2 is not equals to b1 by b2. Again is not equals to c1 by c2. எதுவுமே not equals to இல்லனா என்னது? Unique solution. Okay. So இப்போ next subdivision. Okay. So மீதி ரெண்டு subdivisionம் same type இருக்கு. So அது நீங்க practice பண்ணுங்க. உங்களுக்கு வரலனா நான் solve பண்றேன். So இப்போ second sum. So second sumல என்ன find பண்ணோம்னா a and b. We have to find a and b for infinity many solution அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So infinity many solution ஓட condition என்னது? Condition for infinity many solution. So இது நான் என்ன sum பண்றேன்? secondல first subdivision. Okay. Condition for infinity many solution என்னது? a1 by a2 is equals to b1 by b2 is equals to c1 by c2. So மூணுமே ஈக்குவலா இருக்கும் infinity many solution. So first equation எழுதிக்கலாம். 2x plus 3y is equals to 7. So a minus b into x plus a plus b into y is equals to 3a plus b minus 2. Okay வா? So question எழுதிட்டேன். இப்போ a1 by a2 x கிட்ட இருக்கிற variable numerical variables questions எழுதணும். coefficient sorry. x கிட்ட இருக்கிற numerical coefficients பாத்தீங்கன்னாக்கா 2 by a minus b is equals to 3 by a plus b is equals to 7 by 3a plus b minus 2. Okay. So இப்போ என்ன பண்ணோம்? any two terms எடுத்துக்கணும். இப்போ நான் இது ரெண்டு எடுக்கிறேன் and lastல இது ரெண்டு எடுக்கிறேன். So first நான் இது ரெண்டு solve பண்ண cross multiply பண்ணோம்னா 2 of a plus b is equals to 3 of a minus b. So multiply பண்ணோம்னா 2a plus 2b ரெண்டுத்துக்கூடவும் multiply பண்ணோம் எப்பவுமே 2 of அப்படின்னு இருந்தாவே. So same way is equals to 3a minus 3b. So இப்போ a ஒரு side எடுத்துட்டு வந்துருமா? So 2a minus 3a is equals to minus 3b minus 2b. So இதை solve பண்ணா minus a minus 3 plus 2 solve பண்ணா minus 1 வரும். minus 3 minus 2 minus 5b. So minus minus cancel. So a minus 5b equals to 0. இது ஒரு equation. இதே மாதிரி நம்ம இன்னொரு equation solve பண்ணோம். இது ரெண்டு solve பண்றோம். இல்ல இது ரெண்டு solve பண்ணாலும் again ஒரு equation வரும். எப்படி பண்ணாலும் answer கிடைக்கும். So நம்மளுக்கு ரெண்டு equation வேணும்ன்றதுக்காக நான் இது ரெண்டு solve பண்றேன். So இது என்ன கிடைக்கும்? 3 into 3a plus b minus 2 is equals to 7 of a plus b. So multiply பண்ணுவோம் எல்லா terms ஓட. So 3 into 3. So 9a plus 3b minus 6 is equals to 7a plus 7b. So ab ஒரு பக்கம் constant ஒரு பக்கம். So 9a minus 7a plus 3b minus 7b is equals to 6. So minus 6 அங்க எடுத்துன்னு போனேன் equals to ஆயிடுச்சு. So next
இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 2a minus 4b is equals to 6. இப்போ இது எல்லாமே 2 டேபிளில் டிவைட் ஆகிறதுனால டிவைடிங் பை 2 எல்லாமே ஆச்சுன்னா தான் டிவைட் பண்ணும். 2 டேர்ம் ஆகிட்டு தேர்ட் டேர்ம் போலனா டிவைட் பண்ணக்கூடாது. ஸோ இது என்ன கிடைக்கும்? a minus 2b is equals to 3. இது என்னோட செகண்ட் equation and this one is first equation. இப்போ ரெண்டுத்தையும் எலிமினேஷனில் சால்வ் பண்ணலாம். ஸோ a minus 5b a equals to 0 equals to 3. So sign change ஆகும். So cancel. இது வந்து minus 3b is equals to minus 3 cancel. So b is equals to 3 by 3 cut பண்ணா equals to 1. So எனக்கு b1. So கிடைச்ச b is equals to 1 கிடைக்கிறத இதுலயும் substitute பண்ணலாம் இல்லை இதுல substitute பண்ணலாம். இது எனக்கு சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கு. So நான் இதுல substitute பண்றேனாக்கா a minus 5 into 1 equals to 0. So a minus 5 equals to 0. Then a is equals to 5. So a equals to 5, b is equals to 1. இந்த sum important கேட்குறாங்க இதெல்லாம். Okay. So இப்போ next subdivision. Okay. So இப்போ நான் next second subdivision question note பண்ணிட்டேன். So second subdivision. So second subdivision என்ன சொல்றாங்க? Find k. இந்த மாடல் கூட important actually கேட்பாங்க எப்பவுமே. And only thing நீங்க condition first கரெக்டா எழுதணும். No solutionக்கு என்ன வரும்? Infinitive many solutionக்கு unique solution. So first concept first புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். So எதுக்கு சால்வ் பண்ணோம்? No solutionக்கு சால்வ் பண்ண சொல்றாங்க. So no solutionோட condition for no solution a1 by a2 is equals to b1 by b2 is not equals to c1 by c2. So இப்போ பாத்தீங்கன்னா a1 by a2 x தவிர x ப்ளீஸ் தயவு செஞ்சு எழுதக்கூடாது. நிறைய பசங்க மறந்து போய் தெரியாம x டேர்ம்ஸ்லாம் எழுதுறீங்க. x எழுதவே கூடாது எப்பவுமே. So just வெறும் coefficient numerical coefficients மட்டும் தான் எழுதணும். So this is equals to 1 by k minus 1 is equals to 1 by 2k plus 1. இது not equals to. Okay. So இப்போ என்ன பண்ணலாம்? First இது ரெண்டு solve பண்றோம். எப்படி? Cross multiply பண்றோம். So 3k minus 3 is equals to 2k minus 1. So k la ஒரு side. So 3k minus 2k is equals to minus 1 plus 3. So இது k is equals to 2. So k ஓட வேல்யூ 2 கிடைச்சிருச்சு. So இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? நாட் ஈக்குவல்ஸ் டூவும் சால்வ் பண்ணோம் கண்டிப்பாக. ஸோ இதை சால்வ் பண்ணோம். அகெயின் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 2k plus 1 is equals to k minus 1. ஸோ கேஎல்லாம் ஒரு பக்கம். ஸோ 2k minus k is equals to minus 1 minus 1 plus 1 அங்கே போச்சுன்னா minus 1. ஸோ இது எவ்வளோ ஆகும்? k is equals to minus 2. Sorry, this is not equals to. So k is not equals to minus 2 and k is equals to 2. It's solution. Okay. So next question number 3 cross multiplication substitution ரெண்டுமே பண்ணோம். So நான் already சொன்ன cross multiplication நான் என்னோட description boxல போடுறேன். நீங்க அதை பார்த்துக்கங்க. So இப்போ question number 4. So இப்போ நம்ம statement sums பண்ண போறோம். So statement sums ஓட first subdivision 4thல first subdivision. So இதில் சொல்லியிருக்காங்க a part of monthly hostel charges வந்து fixed and remaining depends on the number of days one has taken food in the mess. Okay. So number of days depend பண்ணி இருக்குமா and fixed charges இருக்காம். So when a student takes food for 20 days, so 20 daysக்கு எடுக்கிறாங்க, she has to pay 1000 rupees. So 20 daysக்கு 1000 rupees pay பண்றாங்களாம். Okay. இது வந்து student A பத்தி சொல்றாங்க. So first assumption first பண்ணிக்கலாம். First subdivisionல let fixed charges be x rupees and
cost of food per day is equals to y rupees. So இப்போ first one A என்ன பண்றாங்க, student A 20 daysக்கு 1000 pay பண்றாங்க. So fixed charges x தான் வரும், x plus number of days 20, so 20y is equals to 1000. இது first equation. உங்களுக்கு question மட்டும் தான் தருவாங்க, statement sumsல இந்த மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு எலிமினேஷன் ஈஸியாக இருந்தால் எலிமினேஷன் ஆர் சப்ஸ்டியூஷன் இல்லை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்பவுமே ஈஸி சிம்பிளாக பண்ணுறது வந்து எலிமினேஷன் மெத்தட் மட்டும் தான். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பி என்ன பண்ணுறாங்க, 26 டேஸ்க்கு பே பண்ணுறாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் எக்ஸ் ப்ளஸ் 26y இஸ் ஈக்குவல்ஸ் டு 1180. ஸோ இது ஸ்டூடெண்ட் பி. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சா. ஸோ எனி மெத்தட் நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபைண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன், ஃபோர்த்தில் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ ஃபோர்த்தில் செகண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இது ஆல்ரெடி மின் எக்ஸசைஸில் கூட வந்துடுச்சு இந்த டைப்பில். ஓகே, ஃப்ராக்ஷன் கொஸ்டின். ஸோ ஃப்ராக்ஷனாகவே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அசியூம் பண்ணுவோம், லெட். இந்த அசம்ஷன் எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கெல்லாம் கூட 1 marks கேரி ஆகும். லெட் numerator be x, denominator be y. இப்போ என்ன சொல்றாங்க, fraction becomes 1/3. fraction 1/3 ஆகுமா எப்போ, when 1 is subtracted from the numerator. so 1 numeratorல இருந்து subtract பண்றாங்க. so x minus 1. denominator பத்தி எதுவுமே கொடுக்கல, so டைரக்டா y substitute பண்றோம். இப்போ இதை cross multiply பண்றோம். so என்ன ஆகும், 3x minus 3 is equals to y. so இதை இன்னும் simplify பண்ணோம்னாக்கா 3x minus y minus 3 is equals to 0. இது first equation. okay, same way second என்ன பண்றாங்க, so full stop கொடுத்துட்டாங்க. so second equation it becomes 1/4. so எப்போ 1/4 ஆகும், it becomes 1/4 when 8 is added to the denominator. so denominator பத்தி சொல்லியிருக்காங்க, அதாவது y plus 8. numerator பத்தி எதுவுமே கொடுக்கல, so numerator அப்படியே இருக்கு. so இப்போ என்ன பண்ணுவோம், again cross multiply. so 4x is equals to y plus 8. so இதை simplify பண்ணோம், ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்தோம்னா 4x minus y minus 8 equals to 0. இது second equation. so ரெண்டு equations elimination method or substitution எந்த method simple ஃபீல் பண்றீங்களோ அதில் சால்வ் பண்ணிடுங்க. ஓகே, so இப்போ third question subdivision. இது வந்து எல்லாமே நான் fourth question பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, so fourthல என்ன சொல்றாங்க, யஷ் scored 40 marks in a test. so testல 40 marks score பண்ணிருக்காங்க, getting 3 marks for each right answer and losing 1 mark for the wrong. so என்ன assume பண்ணலாம், let number of correct answer is equals to, so number of correct answer be x and number of incorrect be y. so first statement படிக்கிறோம், அவனுக்கு எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்க, யஷ் 40 ஸ்கோர் பண்றாங்க, getting 3 marks for right answer. so right answer, number of right answer x, so 3x, and losing 1 mark for the wrong answer. so number of questions வந்து y என்றதுனா 1 into y, y னே எழுதுறேன். so இது first equation. so same way 50 marks score பண்றாங்க. so 50 marks score பண்றாங்க எப்படி, 4 marks is awarded for the correct answer. அப்போ 4x and 2 marks is deducted for incorrect. அப்போ minus
2y. So இது second equation. Second equationல dividing by 2 பண்ணிக்கிறோம், கொஞ்சம் reduce பண்ணிக்கலாம். So 2x minus y is equals to 25. Okay, so இப்போ question number 4. So question number 4ல சொல்லியிருக்காங்க, places A and B are 100 km apart on a highway. So இது ஒரு highway A and B, இதோட distance வந்து 100 km. Okay, so one car starts from A. Aல இருந்து ஒரு car start ஆகுது and another from B. ஒரே டைம்ல if the car travels in same direction, so இந்த காரும் இதே டைரக்ஷன்ல அண்ட் இந்த காரும் சேம் டைரக்ஷன்ல போகுதுன்னா ரெண்டுமே ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மீட் பண்ற பாயிண்ட்டை தான் நான் சி அசியூம் பண்ணியிருக்கேன். இது மொத்தம் 5 hours மீட் பண்றாங்க. சேம் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, இஃப் தே டிராவல் டுவர்ட்ஸ் ஈச் அதர், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்ல வராங்கன்னா தே மீட் இன் 1 hour. ஸோ வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த 2 cars? ஸோ நான் அசியூம் பண்ணியிருக்கேன், லெட் த ஸ்பீட் ஆஃப் த கார் which starts from A வந்து x and B வந்து y assume பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சேம் டைரக்ஷன். ஸோ சேம் டைரக்ஷன்ல போச்சுன்னா இப்படி. ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல்டு, நான் ஷார்ட்கட்ல எழுதுறேன், நீங்க ஷார்ட்கட் எழுதாதீங்க ப்ளீஸ். ஸோ நீங்க ஃபுல் வேர்ட்ஸ்ல எழுதுங்க. டிஸ்டன்ஸ் டிராவல் பை first car is equals to எவ்வளவு distance travel பண்ணியிருக்கு first car same directionனா AC. so distance equals to என்னது speed into time. time எவ்வளவு எனக்கு 5 hours, speed வந்து x. so இது 5x. இது distanceன்றதுனால நான் இதை கிலோமீட்டர்னு எழுதுறேன். அதே மாதிரி distance travel by second car. செகண்ட் கார் இவ்வளோ தான் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இது பிசி. ஸோ எவ்வளோ டைம் 5 அண்ட் ஸ்பீட் வந்து y. ஸோ இது 5y கிலோமீட்டர். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ ஏசிலேருந்து நான் பிசியை மைனஸ் பண்ணால் எனக்கு ஏபி வருமா? ஸோ ஏசி மைனஸ் பிசி, ஏசி எவ்வளோ எனக்கு 5x மைனஸ் 5y இஸ் ஈக்குவல்ஸ் டு 100. ஸோ இதை நான் ரெடியூஸ் பண்ணணும்னா ரெடியூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு 20. ஸோ இது என்னோட ஈக்குவேஷன். இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் வேணும் இல்லையா? ஸோ இன்னொரு ஈக்குவேஷன் எதுக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன்னா என்னது, டிஸ்டன்ஸ் டிராவல் பை ஃபர்ஸ்ட் கார். ஸோ ஃபர்ஸ்ட் கார் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு, இவ்வளோ மட்டும் தான் ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போது equals to AD. so இதோட டைம் எவ்வளோ 1, ஸ்பீட் வந்து x. so 1 into x கிலோமீட்டர். அதே மாதிரி distance travel by second car. so second car இங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஆப்போசிட் டைரக்ஷன். so இது வந்து BD. so this is BD. so 1 into y. அப்போ இது y கிலோமீட்டர். இப்போ பாருங்க, AD plus BD நம்ம AB சொல்லலாமா? ஸோ AD எவ்வளோ x plus y is equals to 100. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெண்டுத்தையும் நீங்கள் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண கிடைச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் சம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைண்ட் த டைமென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டைமென்ஷனாவே நம்ம என்ன அசியூம் பண்ணுவோம், ஃபிஃப்த் ஒன் dimensions நாவே length and breadth. so let length be x and breadth be y. இது எவ்வளோ இருக்கு, யூனிட்ஸ் இருக்கா? so units. அப்போ ஏரியா என்ன ஆகும், ஏரியா வந்து L into B, that means xy square unit. ஓகே, ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ கொஸ்டின் படிக்கலாம். ஸோ கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க, த ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் கெட் ரெடியூஸ்ட் பை 9. ஸோ ஏரியானா என்னது இது. ஸோ xy மைனஸ் 9 எப்போ ஆகும், இட் கெட் ரெடியூஸ், கம்மா கொடுத்துருக்காங்களா, இஃப் லென்த் இஸ் ரெடியூஸ்ட் பை 5. லென்த் என்னது x. ஸோ x மைனஸ் 5 அண்ட் breadth is increased by 3.
ஸோ பிரெத் வந்து இன்க்ரீஸ், அப்போ y plus 3. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை சால்வ் பண்ணும். ஸோ xy minus 9 is equals to, இதை மல்டிப்ளை பண்ணுவோமா, மொத்தம் 4 டேர்ம்ஸ் வரும் இல்லையா, இது ஒரு பைனாமியல், இது ஒரு பைனாமியல். ஸோ x into y, xy, x into 3 plus 3x minus 5y minus 15. xy cancel ஆயிடுது. ஸோ இந்த பக்கம் எனக்கு என்ன இருக்கு, minus 9 plus 15 is equals to 3x minus 5y. So 15 minus 9. So 15 minus 9, 6. So 6 equals to 3x minus 5y. So இது ஒரு first equation frame பண்ணியாச்சு. So now second equation. So again question read பண்ணுவோம். questionல என்ன சொல்லியிருக்காங்க, full stop அப்புறம் if we increase the length by 3, அப்போ length என்ன ஆகும், x plus 3 and breadth by 2. so breadth increase ஆயிருக்கு. so இது y plus 2 ரெண்டுமே increase ஆனதுனால area is increased by 67. so plus 67. so again இப்போ xy plus 67 is equals to multiply பண்ணோம்னா xy plus 2x plus 3y plus 6. xy cancel ஆயிடும். 6 இந்த சைடு எடுத்துட்டு வரேன். 67 minus 6 equals to 2x plus 3y. so 61 is equals to 2x plus 3y. so second equation of frame ஆயிடுச்சு. so இதோட இந்த exercise finish. so next exercise